வரகு புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வடித்து வச்ச வரகு சோறு, வரமிளகாய், பூண்டு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்து, மஞ்சள், பெருங்காயம், உப்பு, கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய், சிறிதளவு வெல்லம், கரைச்சி வச்ச புளி. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். எண்ணெய் எதுவும் சேர்க்காம நம்ம வறுத்துக்க போகிறோம். நம்ம வழக்கமாக நெல்லரிசியில் என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே வரகரிசிலையும் பண்ண முடியும். குறிப்பாக இந்த மாதிரி புளியோதரை, புளிக்குழம்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வரகரிசி நல்ல சுவையை கொடுக்கும். இந்த வெந்தயம் வறுபட்டோடனையும் நல்ல வாசனை வரும். அதுதான் கரெக்டான பதம். இப்படி நல்லா பொன்னிறமாக வரணும். இதை எடுத்து நாம் அரைச்சிடலாம். இந்த சமயத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். புளியோதரைக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். 6-7 ஸ்பூன் விட்டு சூடு பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் வேறு ஒன்றில் எடுத்துக்குவோம். வெந்தயம் அதிகமாக இருந்தாலும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். வெந்தயம் ஒரு நல்ல குளிர்ச்சியான பொருள். அது இல்லாமல் அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து ரொம்ப அதிகம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும். அதுவும் இல்லாமல் சர்க்கரை வியாதி வர்றதுக்கான சான்சஸை கட்டுப்படுத்தும். இதுக்கு நம்ம வரமிளகாய் பயன்படுத்த போகிறோம். நம்ம வரமிளகாய் தூளை, அதாவது மிளகாய் தூளை ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறது நல்ல சுவையை கொடுக்கும். பாதி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனையும் நம்ம பூண்டு சேர்த்துக்குவோம். ஒரு 6-7 பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துறதோட முழு பூண்டு சேர்த்துறப்போ அதனுடைய வாசம் நல்லாயிருக்கும். இந்த உளுந்து கடலைப்பருப்பு தவிர இந்த பூண்டும் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுதான் சரியான பதம். பூண்டில் இருக்கிற மருத்துவ குணம் ஆன்டி கேன்சர், அதாவது கேன்சர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை குறைக்குது. நம்ம வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கி வரணும். அந்த சமயம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயத்தில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா வந்தோடனையும் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதங்கினோடனையும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதோடு சேர்த்துக்கிறோம். இந்த புளியோட மஞ்சள், பெருங்காயம், வாயு தொல்லையை கட்டுப்படுத்துறதுக்கு, உப்பு, தூளுப்பு சேர்த்துறதோட கல்லுப்பு சேர்த்துறது சுவையை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் கல்லுப்பு சேர்த்துறது ரொம்ப நல்லது. இது நல்லா கொதித்து சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி வைப்போம். நல்லா கொதிச்சிருச்சு புளிக்காய்ச்சல். இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் துருவின வெல்லத்தை அதோடு சேர்த்துக்க போகிறோம். எந்த ஒரு புளி காய்ச்சல், அதாவது புளிக்குழம்பு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறப்போ ஒரு சிறு துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கிட்டோம்னா அதனோட சுவை ரொம்ப கூடும். இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். திரண்டு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இந்த எண்ணெய் அப்படியே மேலே வரணும். அதுதான் கரெக்டான பதம். இது வந்து நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட ஒரு பாட்டில்லையோ இல்லை வேறு ஏதாவது பிளாஸ்டிக் இதில்
காற்று போகாத அளவுக்கு போட்டு வச்சுட்டோம்னா நம்ம மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கலாம். இது தயாராகிடுச்சு. நம்ம இதை சாதத்தோடு சேர்த்து கிளறிடலாம். நம்ம ஏற்கனவே வரகு சோறோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருந்துருக்கோம். அதனால் இதில் உப்பும் கணக்காக தான் போட்டிருக்கோம். கடையில் கிடைக்கிற புளியோதரை பொடியோட இது நல்லா சுவையாக இருக்கும். காரணம் என்னென்னா அதில் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதாவது அதை செய்கிறது ஒரு நாளாக இருக்கும், நாம் சாப்பிட்றது இன்னொரு நாளாக இருக்கும். அப்போ அந்த இடப்பட்ட நாள் வந்து கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதில் வந்து கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்துருப்பாங்க. அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி நம்ம புளிக்காய்ச்சல் ஒரு நாள் பண்ணுறப்போ நம்ம அதை அதிகமாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை 1 மாதம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். வரகு புளியோதரை தயாராகிடுச்சு.